வணக்கம் மக்களே. மகாராஷ்டிரா மாநிலத்தில் திருத்தப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா முதல்வர் ஷிண்டே இதை சட்டசபையில் அறிவிச்சிருக்கார். இந்த புதிய திட்டத்தின்படி அரசு ஊழியர்கள் பெற்ற சம்பளத்தில், அதாவது கடைசியாக ஓய்வு பெறும்போது அரசு ஊழியர் பெற்ற சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாகவும், அதன் கூடவே டிஏவும், அதாவது அகவிலைப்படியும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது நவம்பர் 1, 2005 பிறகு பணியில் சேர்ந்த அனைவருக்கும் பொருந்தும். அதாவது விருப்பத்தின் அடிப்படையில் மாற்றிக்கொள்ளலாம். தேவைப்படுறவங்க இந்த திட்டத்துக்கு வரலாம், இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓய்வு திட்டத்திலே தொடரலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு முறை மட்டும்தான் அனுமதி அளிச்சிருக்காங்க. 6 மாதத்துக்குள்ளே அவங்க தேர்வு செஞ்சுக்கணும். இந்த திட்டத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையே அறிவிச்சிருக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் இது ஒரு சிறப்பானதாகவே தெரியுது. ஏன்னா ஏற்கனவே இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை 50% அடிப்படை சம்பளத்திலிருந்து ஓய்வூதியமாக தந்தாங்க. அதன் கூடவே அகவிலைப்படியும் தந்துட்டுருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசின் கீழ் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியரிடமிருந்து 10% மாதந்தோறும் ஒரு தொகை பெறப்படும். அதே போல் மாநில அரசும் 14% அந்த அரசு ஊழியனுடைய கணக்கில் செலுத்தும். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த போகிறத அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது ஒரு சிறப்பான திட்டமாக தான் தெரியுது. மற்ற மாநிலங்களில் ஓய்வூதிய திட்டங்கள் பல அறிவிச்சிருந்தாலும் இந்த திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையிலே இருக்குது. என்னென்னா ஒரு சிறிய வித்தியாசம், அரசு ஊழியரிடமிருந்து ஒரு சிறிய தொகை மாதந்தோறும் பெறப்படும். அதுதான் ஒரு பெரிய சிறிய வித்தியாசம். மற்றபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்குது. இதுபோல் ஒரு திட்டம் தான் தமிழகத்திலையும் வேண்டும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அமல்படுத்தினாலே போதுமானதாக இருக்கும் என கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.